الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلنا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் ஆர்வம் மிகுந்த நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமா. கண்ணியம் நிறைந்த ஏக இறைவனுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம்முடைய நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழகம் முழுவதும் தினசரி எங்கு பார்த்தாலும் நாம் எதை பார்த்தாலும் எங்கு பேசினாலும் எதை பற்றி பேசினாலும் நம்முடைய கைபேசிகளிலோ அல்லது செய்தித்தாள்களிலோ இன்ன பிற சமூக ஊடகங்களிலோ அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி, அதிகமாக மக்களிடத்தில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இன்று சமீபத்தில் தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுதான் இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் எத்தனையோ பெரிய பெரிய கட்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ பெரிய தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் நாட்டை ஆளக்கூடிய அந்த கட்சி கூட வெள்ளையன் எவ்வாறு இந்திய நாட்டை ஆண்டானோ, இந்தியர்களை எவ்வாறு பிரித்து அவர்களை கைப்பற்றினானோ, அதே போல இந்த தமிழ் சமூகத்தை எப்படியாவது பிரித்து விட வேண்டும், அவர்களை பிரித்து எப்படியாவது அவர்களை ஆண்டுவிட வேண்டும் என்று எண்ணற்ற பல முயற்சிகளை, பல யுக்திகளை, வெள்ளைக்காரன் இந்தியர்களை எவ்வாறு பிரித்து ஆண்டானோ அதே போல தமிழர்களை சாதி மற்றும் மத வேறுபாடுகள் கொண்டு இன்ன பிற சமுதாய நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் எண்ணற்ற பல திட்டங்களை செய்து முயற்சித்தும் வீழ்த்த முடியாத இந்த தமிழ் மக்கள், சமுதாய உணர்வும் அறிவுறும் அதிகம் பொருந்திய இந்த தமிழ் மக்கள் இன்று திரைப்படம் என்று வந்தவுடன், திரை உலக என்று வந்தவுடன்
சினிமா துறை என்று வந்தவுடன் அழகாக வீடு கிடப்பதை என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. எவ்வளவு அழகாக, எவ்வளவு எளிதாக இந்த தமிழ் மக்கள் ஒரு திரைப்படத்திற்காக, ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு சினிமா கூட்டாளிக்காக இதுவரை தமிழக மக்கள் அரசியல் விஷயத்துல எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருந்தாலும் இந்த முறையில் அந்த தெளிவை இழந்தவர்களாக, சினிமா துறையில் மூழ்கியவர்களாக இருப்பதுதான் இன்று இந்திய நாட்டில் அதிகமாக பேசு பொருளாக இருக்கின்றது. தன்னை ஆளக்கூடிய அந்த தலைவனை, நாட்டை ஆளக்கூடிய தலைவனை, தன்னை அதிகாரம் செய்யக்கூடிய அந்த ஜனநாயக தலைவனை தேர்ந்தெடுப்பதில் தெளிவாக இருந்த மக்கள் இன்று ஒரு நடிகரை நம்பி, ஒரு சினிமா கூட்டாளியை நம்பி, அவர் சினிமால திரைப்படங்கள்ல நல்லது செய்கிறாரு, அவர் திரைப்படங்கள்ல கதாநாயகரா இருக்கிறாரு, அவர் திரைப்படத்துல மக்களுக்கு என்ன பிற பல நல்ல காரியங்களை மக்களுக்காக செய்கின்றார் என்ற காரணத்தினால் அதே போல இந்த உலகத்திலும் அவர் மக்களுக்கு நல்லது செய்வார். இந்த நிஜ வாழ்க்கையிலும் அவர் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதாநாயகராக இருப்பார். மக்களுக்கு அதிகமாக அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார் என்று நம்பி நம்ப முடியாத ஒரு முடிவை தமிழக மக்கள் என்று எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு முழுமையான காரணம் என்ன என்று பார்த்தோம்னா, ஆட்சி என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன, தலைவன் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும், அவனுக்கு உண்டான தகுதிகள் என்ன, இதையெல்லாம் சிந்திக்காமல் வெறுமனே சினிமாவை மட்டும் நம்பி, திரைப்படத்தை மட்டும் நம்பி மக்கள் எடுத்த முடிவுதான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் நம்முடைய நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த சூழல்ல அதிகார போதையும் அண்ணலாரின் பாதையும் என்ற தலைப்பு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய மக்கள் மேல சொன்ன ஒரு பட்டியல், அதிகாரம்னா என்னன்னு தெரியல, ஆட்சின்னா என்னன்னு தெரியல, வெறுமனே சினிமா மட்டும் நம்பி ஓட்டு போட்ட பட்டியல்ல நம்மள பல பேர் கூட இருப்போம். அப்ப உண்மையிலே அதிகாரம்னா என்ன, அதிகாரத்தில் இருக்கவர் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கான தகுதி என்ன, இதை ஒட்டுமொத்தமாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு நாம ஊட்டுவதற்கு, அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு இதைவிட ஒரு சிறந்த நேரம் இருக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதிகாரத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்க மட்டும்தான் அதிகாரம் இருக்கின்றது கிடையாது. ஒரு நாட்டினுடைய அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குதுன்னு கிடையாது. நம்மள எல்லா இடத்திலும் அதிகாரம் இருக்கின்றது. ஒரு ஆணுக்கு தன்னுடைய வீட்டில் உள்ள அதிகாரம் இருக்கின்றது, தன்னுடைய பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மீது அதிகாரம் இருக்கின்றது, கணவனுக்கு மனைவி மீது அதிகாரம் இருக்கின்றது, மனைவிக்கு கணவன் மீது அதிகாரம் இருக்கின்றது, ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவர்கள் மீது அதிகாரம் இருக்கின்றது, பள்ளிவாசல்களை நிர்வகிக்கூடிய நிர்வாகிகளுக்கு அந்த பள்ளிவாசல்கள் மீது அதிகாரம் இருக்கின்றது. அப்போ ஒவ்வொருவர்களுடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு வகையில அவர்களுக்கு அதிகாரம் இருக்கத்தான் செய்கின்றது. ஏன் சாதாரண வாட்ஸ்அப் குரூப் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப் நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த குரூப்ல இருக்க குரூப் அட்மினுக்கு கூட வாட்ஸ்அப் அந்த குரூப்பின் மீது அதிகாரம் இருக்கின்றது. அதிகாரம் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் எவரும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு வகையில ஒரு மனிதனுக்கு இந்த உலகில் அதிகாரம் இருக்கின்றது. அப்ப ஒரு நாட்டினுடைய அதிகாரத்தை அமர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த காலத்துல எதை நோக்கமாக கொண்டு ஆட்சியில் வருகின்றார். அதிகாரத்துல அமர்றது விஷயம் அல்ல, அதிகாரத்துல போய் உட்கார்றது விஷயம் அல்ல. யார் அதிகாரத்துக்கு வரா, அவர் எதற்காக அந்த அதிகாரத்தை நாடுகின்றார், அதிகாரத்தின் மூலம் அவர் என்ன செயல்படுத்த போகின்றார், இதை உணர்ந்துதான் மக்களாகிய நாம் அதிகாரியை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல ஒரு மனிதன் அதிகாரத்தை நாடுகின்றான் என்றால்
அதிகாரத்தை தேடுகின்றான் என்றால், அதிகாரத்தின் மீது ஆசை கொள்கின்றான் என்றால் 3 விஷயத்துக்கு தான் முக்கியமா ஆசைப்படுவான். 3 விஷயத்த அடையணும். இந்த 3 விஷயத்தை எப்படியாவது நாம கைப்பற்றணும். இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிடணும்ன்றதுக்குதான் இன்றைய காலத்துல அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அந்த மனிதன் இந்த 3 விஷயங்களுக்கு தான் ஆசைப்படுவான். நம்ம இங்கிலீஷ்ல ஆல்பபெட்ஸ் இருக்குல்ல, இங்கிலீஷ் எழுத்துக்கள் இருக்கின்றது, நிறைய 26 எழுத்துக்கள் இருக்கின்றது. அதுல பி என்ற ஒரு எழுத்து நம்ம பார்த்திருக்கோம். எம் அடுத்து பி என்ற ஒரு எழுத்து வரும் பாருங்க. அந்த பி என்ற அந்த எழுத்தை மையமாக கொண்டுதான் ஒரு மனிதன் இன்று முற்றிலுமாக எனக்கு அதிகாரம் வேணும், நான் இதற்காக அதிகாரத்துக்கு வரணும், நான் இதற்காக அதிகாரத்துக்கு வரணும் என்று ஆசைப்படக்கூடியது அந்த முற்றிலுமாக அந்த எழுத்துல நம்ம சொல்லிடலாம். அல்லாஹ்வை பொறுத்தவரை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றான், எனக்கு பல பண்புகள் இருக்கின்றது, எண்ணற்ற பல பண்புகளை உடையவனாக நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அவனை பற்றியே சொல்றான். அந்த பண்புகள்ல இறைவனுக்கு பல பண்புகள் இருக்கின்றது. அல்லாஹ் அன்புடையவனாக இருக்கின்றான். அன்பு என்ற பண்பு இறைவனுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் கோபம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். கோபம் என்ற பண்பு இறைவனுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் கருணையுடையவனாக இருக்கின்றான். கருணை என்ற பண்பு இறைவனுக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கின்றது, கால்கள் இருக்கின்றது, கண்கள் இருக்கின்றது, கண்களின் மூலம் பார்வை இருக்கின்றது. இது போன்ற பண்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. எப்படி அல்லாஹ்வுக்கு இந்த பண்புகள் எல்லாம் இருக்கின்றதோ அதே போன்று மனிதர்களுக்கும் இந்த பண்புகள் எல்லாம் இருக்கு. மனிதனும் அன்புடையவனாக இருக்கின்றான், அல்லாஹ்வும் அன்புடையவனாக இருக்கின்றான். இருவருக்கும் ஒரு சேர அன்பு என்ற ஒரு பண்பு இருக்கின்றது. மனிதனும் கோபம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ்வும் கோபம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். இருவருக்கும் ஒரு சேர கோபம் என்ற பண்பு இருக்கின்றது. மனிதன் கருணையுடையவனாக இருக்கின்றான், மனிதனுக்கு கைகள் இருக்கின்றது, அவனுக்கும் கால்கள் இருக்கின்றது, அவனுக்கும் கண்கள் இருக்கின்றது. அப்ப ஒரு சேர அல்லாஹ்வுக்கும் பண்பு இருக்குது, அதே பண்பு மனிதர்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய பண்பு மனிதர்களுடைய பண்பை விட மிக உயர்ந்தது. மனிதனுடைய அன்பை விட அல்லாஹ்வுடைய அன்பு 100 மடங்கு அதிகமானது. மனிதனுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கோபம் மிகவும் மோசமானது. மனிதனுடைய கருணையை விட அல்லாஹ்வுடைய கருணை மிகவும் உயர்ந்தது. அப்போ இந்த ஒரு பண்புகள் எந்தெந்த பண்புகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றதோ அதே பண்புகள் எல்லாம் மனிதர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு சில பண்புகள் மனிதர்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா அந்த மனிதன் நரகவாசி. அல்லாஹ்வுடைய ஒரு குறிப்பிட்ட பண்புகள், ஒரு சில பண்புகளை மனிதன் தனக்காக ஆக்கி கொண்டார் என்றால் அந்த மனிதன் நரகவாசி என்று இறைவன் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் திருமறையில சூரத்துல் பக்ரால சொல்றான், நான் வானவர்களை நோக்கி ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள், ஆதமுக்கு சிரமணியுங்கள் என்று சொன்ன இல்லா ஈசா இப்லீஸ் மறுத்து விட்டான். இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சிறைப்படிந்தனர். அல்லாஹ் மலக்குமார்களிடத்துல வானவர்களை நோக்கி ஆதமுக்கு சிறப்பணியுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். இப்லீஸை தவிர மற்றவர்கள் அனைவரும் சிரமப்படுகின்றனர். அல்லாஹ் திருமறை சொல்லி இல்லா இப்லீஸ எவன் மறுத்தான், அவன் பெருமை எடுத்தான், அவன் நரகவாசிகளில் ஒருவராகிவிட்டான், அவன் இறை மறுப்பாளர்களில் ஒருவராகிவிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய பெருமை என்ற பண்பு எந்த ஒரு மனிதன் தனக்காக ஆக்கிக் கொள்கின்றானோ அந்த நொடியே அந்த கணமே அந்த மனிதன் நரகவாசியாக மாறிவிடுகின்றான், காபிராக மாறிவிடுகின்றான். இன்றைக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய, இன்றைக்கு அதிகாரத்திற்கு வரக்கூடிய, அதிகாரத்தின் மேல் ஆசைப்படக்கூடிய அத்தனை மனிதர்களும் பெருமைக்காகத்தான் அதிகாரத்திற்கு வருவதற்கு முனைவார்கள். இந்த பெருமையின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக, பெருமையின் மீது ஆசை கொண்டவர்களாகத்தான் அதிகாரம் நமக்கு இருந்தால் நாங்கள் பெருமையோட சுத்தலாமே, அதிகாரம் நமக்கு இருந்தால் நாம கர்வத்தோடு சுத்தலாமே. இந்த பெருமையின் மீது மோகம் கொண்ட காரணத்தினால்தான்
முதலில் ஒரு மனிதன் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நிர்ணயிப்பார். முதல் எழுத்து என்னது? லெட்டர் பீல வரக்கூடிய என்னது? பெருமையா போச்சு. ஒன்று முடிந்தது. இந்த பெருமையை குறித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன்கான ஃபீ கல்பிஹி, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மிஸ்கால தர்ரத்தின் மின் கப்ர், கடுகளவு பெருமை இருக்கின்றதோ, லா யதுகுல் ஜன்னத, அவர் சொர்க்கம் நுழையவே மாட்டார் என்று சொன்னார். அப்ப எந்த ஒரு மனிதன் பெருமைக்கு ஆசைப்படுகின்றானோ, தன்னுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை கொண்டிருந்தாலும் அவன் சொர்க்கம் நுழைய முடியாது, அவன் காஃபிராகி விடுகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தருகின்றார்கள், அல்லாஹ்வும் காட்டித் தருகின்றார்கள். ஆனா இந்த பெருமைக்கு ஆசைப்பட்டுதான் ஒரு மனிதன் முதலில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கின்றார். நாமதான் இங்க எல்லாம், நமக்கு கீழே தான் எல்லாரும். அதிகாரத்துக்கு போய் நான் உட்கார்ந்துட்டேன்னா என்ன மீறி எதுவுமே நடக்காது. இந்த ஏரியால நான் தான், என்ன கேட்காம ஒரு நிகழ்வும் நடக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடக்கின்றது என்றால் அது என்ன கேட்காம நடக்கக்கூடாது. இப்படி ஒரு பெருமை. என்ன கேட்காம அப்படி அந்த விஷயம் நடந்துட்டா அந்த விஷயத்தை எப்படியாவது நிறுத்ததான் முயற்சி பண்ணுவேன், அதை தடுத்து நான் நிறுத்துவேன். இப்படி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருமை கொள்ளக்கூடியதை நான் பார்க்கிறோம். இந்த உணர்வு சமுதாயத்துல எப்படி பிரதிபலிக்குதுன்னா, இது ஒரு கட்சியில ஒரு பிரமுகரா இருக்கவரு தன்னுடைய மகனுக்கோ திருமணம் நடத்துறாருன்னு வைங்களேன், கட்சி தலைவர்கிட்ட சொல்லாம நடத்த முடியுமா? கட்சி தலைவரை முன்னிலையில நிறுத்தாம நடத்த முடியுமா? அப்படி நடத்ததான் அவர் விட்டுருவாரா? கூட இருக்கவங்க எல்லாம் அவரை நடத்த விட்டுருவாங்களா? பேனர் கல்யாணத்துக்கு மணமக்களுக்கும் மணமக்களுக்கும் சென்று ரோடெல்லாம் பேனர் அடிப்பாங்க. அந்த பேனர்ல மணமக்களுடைய புகைப்படம் இருக்குதோ இல்லையோ, கட்சி தலைவருடைய புகைப்படம் இருந்தாகணும், கட்சி அதிகாரிகளுடைய புகைப்படம் இருந்தாகணும். மணமக்களை தூக்கி வைப்பதை விட தன்னுடைய கட்சியினுடைய தலைவனை தூக்கி வைத்தாகணும். இல்லைன்னா தலைவர் சும்மா விட்டுற மாட்டார். அது எப்படி என்னுடைய இடத்துல என்கிட்ட சொல்லாம என்னுடைய தலைமை இல்லாமல் எப்படி நீங்க ஒரு நிகழ்வை நடத்துவீர்கள்? அதன் காரணமாக அதன் மூலியமாக அந்த பிரமுகருக்கு எண்ணற்ற துன்பங்களையும் பல இன்னல்களையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வு இன்றளவும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யலாம் செய்கின்றார்கள். அப்ப பெருமைக்காக ஒருவன் முதல் முறையில் அதிகாரத்தில் வருகின்றார். இரண்டாவது விஷயம் என்னது? இரண்டாவது பி என்னது? அவன் பதவிக்காக ஆசைப்படுகின்றான். ஒரு மனிதன் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கின்றான் என்றால் அந்த பதவியை போய் நாம அடைஞ்சிடணும். இந்த துறையில இந்த பதவி இருக்குது, அந்த பதவிக்கு இப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கு, அந்த பவரை நாம அடைஞ்சிடணும். இந்த துறையில இப்படி ஒரு பதவி இருக்கின்றது, அந்த பதவி பல பவர்களை அந்த மனிதனுக்கு பல அதிகாரத்தை கொடுக்கின்றது. அந்த பவரெல்லாம் நாம அடைஞ்சோம்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நம்மளை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. நாம வைக்கிறதுதான் அங்க சட்டம், நாம சொல்றதுதான் இந்த ரூல்ஸ். இந்த பதவியை அடைவதற்கு, இந்த பவரை அடைவதற்கு அதிகாரத்தின் மேல் ஒரு மனிதன் ஆசை கொள்கின்றான். அப்படி அந்த பதவியை அவன் அடைஞ்சிட்டான்னா அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவனை யாரும் கேட்க முடியாது, அவனை யாராலையும் பிடிக்கவும் முடியாது. இன்றைக்கு ஒரு மனிதன் கொலை செய்கின்றான், கொள்ளையடிக்கின்றான், எண்ணற்ற பல சமுதாய சீர்கேடான காரியங்களையும் தவறுகளையும் செய்கின்றான். தன்னுடைய பதவியின் மூலம், தன்னுடைய அதிகாரத்தின் மூலம் அந்த குற்றங்களை மறைக்கின்றானா இல்லையா? பார்க்கிறோம்ல, கண்கூட பார்க்கிறோம்ல. எவ்வளவு பெரிய தவறை செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருந்தாலும் சட்டம் அதன் கடமையை செய்ய முறைப்படும் போது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தனக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் அதை பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளியே வரக்கூடிய ஒரு காட்சிகள் இன்று சமுதாயத்தில் ஏராளமாக இருக்கின்றது. அதிகாரத்தை தனக்கு சாதகமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்ய இந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. நாம கூட அப்படிதான் என்ன பண்ணுவோம், ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஒரு தவறு செஞ்சு நாம மாட்டிக்கிட்டோம். அப்ப என்ன நடக்கும், நாம இந்த பவர்ல இருந்தோம்னா நம்ம தப்பிச்சிருந்திருக்கலாமே, நம்ம யாரும் கேள்வி கேட்டிருக்க முடியாது,
இந்த ஒரு சூழல் நமக்கு இருந்திருந்தா யாராலையும் நம்ம கேள்வி கேட்டிருக்க முடியாது என்று அதிகாரத்தில் உள்ள அந்த பவரை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மனிதன் அதிகாரத்தின் மீது அதிகமாக ஆசை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். ரெண்டு முடிஞ்சது. மூணாவது என்னது? மூன்றாவதாக ஒரு மனிதன் அதிகாரத்திற்கு மீது ஆசைப்படுகின்றான் என்றால், அதிகாரத்தின் மீது மோகம் கொள்கின்றான் என்றால், அது பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும், பணத்தை அதிகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதிகாரிகள் எல்லாமே இதுதான் தன்னுடைய முன்னிலை நோக்கமாக கொண்டு அதிகாரத்திற்கு வருகின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய அதிகாரத்திற்கு வருகிறான் என்றால், அதுவும் நம்முடைய நாட்டுல 200 கோடி 300 கோடி செலவு செய்யறாங்க. 200 கோடி 300 கோடி செலவு செய்து அதிகாரத்திற்கு அப்படி என்ன செய்ய போறீங்க? மக்களுக்கு சமூக சேவை செய்ய போறீங்களா? மக்களுக்கு நற்பணிகளை செய்ய போகிறீர்களா? அப்படி மக்களுக்கு நற்பணிகள் செய்யணும்னா 200 கோடி போகாதா? அது எதுக்கு செலவு செஞ்சு அதிகாரத்துக்கு வரணும்? 200 கோடி சொத்து இல்லாம மக்களுக்கு சமுதாயம் யாருமே செய்யலையா? நம்முடைய நாட்டுல அவ்வளவு பணத்தை செலவிட்டு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று முனைவதற்கான காரணம் அதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. எப்படியாவது பொருளாதாரத்தை இன்னும் அதிகமா சேமிச்சுக்கணும். 200 கோடியை சம்பவப்பட்டுட்டோம், 2000 கோடியா ரிட்டர்ன் எடுத்துக்கணும். அதிகாரத்தை பிசினஸாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய நாட்டில் நிலவுகின்றது. இப்படியெல்லாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அந்த மக்கள் இதற்காகத்தான் அதிகாரத்தின் மேல் அதிகமாக மோகம் கொள்ளக்கூடியவர்களாக, அதிகாரத்தின் மேல் போதை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பெருமைக்காக அதிகாரத்துக்கு வராங்க, பதவிக்காக அதிகாரத்திற்கு வராங்க, பணத்திற்காக அதிகாரத்திற்கு வராங்க. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல நாம என்ன செஞ்சோம்? திரைப்படத்தின் மூலம் திரைப்பட கூட்டாளிகளை நம்பி நம்முடைய நாட்டின் ஆட்சியை தாரை வார்த்து கொடுத்த பெருமை நம்மிடத்துல இருந்திருப்போம். அதுதான் நம்ம கிட்ட போய் இருக்குது. ஆட்சிக்கு உட்காரக்கூடியவர்கள், அதிகாரத்தில் உட்காரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எதை செய்வார்கள், அவர்களுக்கு என்ன தெரியும், அவர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கின்றது, இதையெல்லாம் சிந்திக்காமல் நாம் ஏதோ ஒரு நடிகர் கூட்டாளிக்கு ஆட்சியை கொடுத்திருக்கின்றோமே, நாளைக்கு இறைவன் இதற்கு நம்மளுக்கு கேள்வி கேட்க மாட்டானா? இறைவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டாமா? ஒரு தலைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அவன் பணம், பெருமை, பதவி இதற்கெல்லாம் ஆசைப்படாதவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய மகன் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எவ்வாறு இந்த சமூகத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு உண்டான தகுதிகள் என்ன, எல்லாமே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக வரையறுத்து காத்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 10 ஆண்டுகள் அரசராகவே வாழ்ந்தார்கள். மாபெரும் அரேபிய பிரதேசத்தை ஆண்டார்கள். ஒரு நாளாவது அவர்கள் பெருமைப்பட்டதுண்டா? ஒரு நாளாவது அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான அதிகாரத்தை பயன்படுத்தியதுண்டா? ஒரே ஒரு நாளாவது தன்னுடைய பதவியை பயன்படுத்தி தன்னை ஆபத்தில் இருந்து காத்துக் கொண்டது உண்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அவர்தான் நமக்கு ஒரு அதிகாரத்தில் அமரக்கூடிய ஒரு அரசர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு முழுமையான ஒரு எடுத்துக்காட்டாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை அரசு பார்க்காமல் யாரையோ நம்முடைய ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இவரெல்லாம் நம்முடைய ரோல் மாடல் சொல்லிட்டு இருக்கோம். ஏக இறைவனை நம்பக்கூடிய நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக கொண்டிருக்கக்கூடிய நாம் யார் ஒரு ரோல் மாடல் சொல்றோம்? எதற்காக அவர் ரோல் மாடல் சொல்றோம்? அவர் நல்லா நடிக்கிறாரு பாய், அதனால ரோல் மாடலு. அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு பாய், அதனால அவர் என்னுடைய ரோல் மாடலு. அவர் அழகான படத்துல ஃபைட் பண்றாரு பாய், அதனால அவர் என்னுடைய ரோல் மாடலு. இதுதான் ஒரு முஸ்லீமுடைய செயலா? ஒரு முஸ்லீம் ஒரு அதிகாரியை இப்படித்தான் தேர்ந்தெடுப்பானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் பெருமை எடுத்திருக்கின்றார்களா? ஒரு மனுஷன் பெருமையை காட்டல, யாருக்கிட்ட பெருமையை காட்டுவான்? தனக்கு கீழே வேலை செய்யறவர்கிட்ட பெருமையை காட்டுவான், தனக்கு மக்கள் இடத்துல பெருமையை காட்டுவான். அதிகப்படியாக தனக்கு கீழே இருக்கிறவர்கிட்டதான்
நான் தான் உயர்ந்தவன், நீ எல்லாம் எனக்கு தாழ்ந்தவன். தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தான் அதிகமாக ஒரு மனிதன் பெருமை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு சேவகம் புரிந்தார்கள், பணி புரிந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, என்னுடைய வாழ்க்கையில ரசூலுல்லா மாதிரி ஒரு பெருமையான மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையில கதம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதருக்கு 10 ஆண்டுகள் சேவகம் புரிந்தேன். அந்த 10 ஆண்டுகளில் அந்த 10 ஆண்டுகளில் ஒரு முறை கூட என்னை நோக்கி சீன்னு சொல்றது கிடையாது. சொன்னார் நான் செய்த எந்த ஒரு விஷயத்திற்கும் ஏன் இப்படி செய்யா என்று கேட்டது கிடையாது. நான் செய்த எந்த ஒரு விஷயத்திற்கும் ஏன் இவ்வாறு செய்தார் என்று சொல்லலாம் கேட்டது கிடையாது. 10 ஆண்டுகள் ரசூல்லா கிட்ட வேலை செய்யறாங்க. ரசூல்லா கிட்ட 10 ஆண்டுகள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பணிபுரிகின்றார்கள். அவரை நோக்கி சீன கூட ரசூல்லா சொன்னாங்க. ஏன்பா இந்த வேலையை செய்யல ரசூல்லா கேட்டது இல்ல. ஏன்பா இந்த வேலையை நீ இப்படி செஞ்ச ரசூல்லா கேட்டது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் நம்ம இடத்துல இருக்கிறோமா? நாம இன்னைக்கு அதிகாரிகளாக அமர்ந்திருக்கின்றோம். நம்ம இடத்துல பணிபுரியக்கூடிய பல மனிதர்கள் நம்ம கிட்ட இருக்கின்றாங்க. அவர்களிடத்துல இதே அளவுக்கு பெருமையா, இதே அளவுக்கு பொறுமையா, இதே அளவுக்கு ஒரு இஸ்லாசமா நாம் நடந்திருக்கின்றோமா? நம்முடைய அதிகாரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் ஆசிரியர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நற்குணங்களிலேயே மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள். எப்படி சொல்றேன்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் என்னை ஒரு தேவைக்காக அனுப்பினார்கள். நானும் போகலாம்னு சொல்லி புறப்பட்டேன். ஆனா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன ஒரு நாள் ஒரு தேவைக்காக இந்த இடத்துக்கு போயிட்டு வாமா அப்படின்னு அனஸல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அப்ப அனஸல்லாஹு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு புறப்படுறாங்க. போற வழியில மாணவர்கள், குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்து அதில் மயங்கி அவங்களுடைய அனஸல்லாஹு அன்ஹு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பசங்களோட சேர்ந்து, அந்த பிள்ளைகளோட சேர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வேலையை மறந்துட்டு அனஸல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு யாரோ என்னுடைய கழுத்தை பிடிப்பதை போல நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அன்ஹு திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க தெரியுமா? உன்னையோடு சிரித்தவாறு. ரசூலுல்லாஹ் எப்பவுமே ரசூலுல்லாஹ் அன்ஹு உனைசே நல்ல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உனைசே, நான் சொல்ற வேலையை நீ முடிப்பியாப்பா? விளையாட்டு கொண்டிருக்கின்ற ரசூலுல்லாஹ் அன்ஹு பார்த்து, நான் ஒரு வேலைக்காக உன்னை அனுப்பிச்சேன், அந்த வேலையை நீ மறந்துட்டு விளையாண்டுட்டு இருக்க. அந்த பிள்ளையை பார்த்து ரசூலுல்லாஹ் எப்படி செய்றாங்க, உனைசே சத்தமா, உனைசே அந்த வேலையை கொஞ்சமா பாருப்பா, நாம இப்படி நடந்துக்குவோமா? பெற்றோர்களா நம்முடைய பிள்ளைகளிடத்துல நடந்துக்குவோமா? தன்னுடைய பிள்ளைகளிடத்துல அதிகாரம் இருக்கின்றதல்லவா பெற்றோர்களுக்கு. தன்னிடத்துல பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுக்கு அந்த முதலாளிக்கு அதிகாரம் இருக்கின்றது. நாம இப்படித்தான் நம்முடைய பணியாளர்கள் நடத்துவோமா? நாம இந்த சிந்திச்சு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய அரசாட்சியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தை கிட்ட, ஒரு பையன் கிட்ட, ஒரு மாணவன் கிட்ட எந்த அளவுக்கு மென்மையாக நடந்து கொள்கின்றார். பெருமை அடிக்கணும்னா அவங்க அடிச்சிருக்கலாமே. அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்திருக்கலாமே. நான் ஒரு அரசன், நான் உனக்கு ஒரு வேலை வைக்கிறேன், நீ ஏன் செய்யல, இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்க? ரசூலுல்லாஹ் அப்படி கேள்வி கேட்கல. அழகாக, மென்மையாக, பொறுமையாக தனக்கு கீழ் பணிபுரியவர்களுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு துன்புறுவனோடு புன்னகையோடு அந்த வேலையை முடிச்சிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் என்று இருக்கின்றார்களா? அதிகாரத்தில் இருக்கவங்க இன்று இருக்கிறார்களா? சமுதாய பணியை செய்யக்கூடிய, சமுதாய மக்களுக்காக பணிபுரியக்கூடிய தாசில்தார், விஓ இவங்கெல்லாம் இப்படிதான் அவங்களுடைய பணியாளர்கிட்ட நடந்துக்கிறாங்களா? நாம ஒரு பிசினஸ் செய்வோம், நம்முடைய பணியாளர்கிட்ட நாம இப்படிதான் நடந்துக்கிறோமா? இதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இதோட இடத்துல பெருமை அடிக்கல ஒரு பக்கம். இரண்டாவது என்ன வந்தது? பதவி, பதவியினுடைய பவர். ரசூலுல்லாஹ் அரபு தேசம் முழுவதும் ஒரு அரசராக இருக்கின்றார்.
அரபு தேசத்துக்கே அரசராக இருக்கின்றவர் என்றாவது ஒரு நாள் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி தன்னுடைய பதவியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கின்றார்களா? நாம சிந்திச்சு பார்க்கணும். வரலாறுல ஒரே ஒரு நிகழ்வு எடுத்து பார்க்க முடியுமா? தன்னுடைய பிள்ளைக்காக இதை செஞ்சாரு, தனக்காக இதை அவர்கள் செய்து கொண்டாரு, இந்த மாதிரி நாம வரலாறுகளை பார்க்க முடியுமா? நிச்சயமா கிடையாது. ஒரு ஹதீஸ் ஒண்ணு வருது புகாரில. பனு மாதும் என்ற கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. பனு மாதும்ன்றது மக்காவிலே ஒரு உயர்ந்த ஒரு குலம், உயர்ந்த அந்த குலத்தை சார்ந்த பெண்மணி திருநங்கை என்றார்கள். அந்த மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் அவங்க திருடுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நிறுத்திடுவாங்க, அதுதான் திருடுனதுக்குரிய தண்டனை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய கையை வெட்டி விடுவார்கள் என்று. அவங்களுடைய பேரு ஃபாத்திமா பின் அல் அஸ்வத். அந்த ஃபாத்திமாவுடைய கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெட்டிடுவாங்கன்னு. அப்படி வெட்டிதான் நம்முடைய குலத்தினுடைய மானம் குறைந்து விடும், நம்முடைய குலத்திற்கு ஒரு இழுக்கு ஆகிவிடும். உசாமா பின் ஸைத் அவர்களை பரிந்துரைக்க அனுப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைத் வளர்ப்பு மகன். அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருந்தார்கள். தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மகனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த பேரனோட சொல்லுவாங்க. அவர்கள் சிறு பிள்ளையா இருக்கும்போது தன்னுடைய சொந்த பேரன் போல அவர்கள் மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த குலத்து மக்கள் என்ன செய்யறாங்க, நம்ம உசாமாவை பரிந்துரை பண்ணுவோம், உசாமாவை பரிந்துரை செய்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் இறங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உசாமாவை அனுப்புறாங்க. உசாமா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் பரிந்துரை செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் கோபம் தாங்கல. அவர்களுடைய கண்கள் சிவக்கின்றது, முகம் சிவக்கின்றது. சிவந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் வரம்புகளில் ஒன்றை நீ பரிந்துரை செய்கிறாயா? அல்லாஹ்வுடைய வரம்புகளை நீ மீறுகிறாயா? உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகங்கள் அழிந்ததற்கான காரணமே உயர்குடியை சேர்ந்தவர் திருடினால் அவனை விட்டு விடுவார்கள், ஏழையை திருடினால் அவனுக்கு தண்டனை கொடுப்பார்கள். இந்த காரணத்தினால்தான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பல சமூகங்கள் அழிந்தது. இதோடு ரசூலுல்லாஹ் நிறுத்தாம சொல்றாங்க, வல்லாஹி லவ் அன்ன ஃபாத்திமா பின் முஹம்மத் சரக்கத்லா ததவத்து யதஹானம். என்னுடைய மகள் இறைவன் மீது சத்தியமாக அந்த ஃபாத்திமா என்ன, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே திருடினாலும் அவர்களுடைய கையை நான் துண்டிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு நீதியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று வாழ்ந்திருந்த அந்த மக்களுக்கு கொடுத்திருந்தார்கள். இன்று பதவியை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய குற்றம் மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுடைய குற்றத்தையும் சேர்ந்து மறைக்கக்கூடிய சூழலுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம். நம்ம அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், அவர்கள் அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்தினார்கள், அவர்கள் அல்லாஹ்விற்கு எந்த அளவுக்கு அழுத்தி நடந்தார்கள். அதிகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய அமானிதம் என்பதை உணர்ந்து அவர்கள் அந்த அளவிற்கு நீதியாகவும் யாருக்கும் பரிந்துரை செய்யாதவாறு, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாதவாறு ஒரு நல்லாட்சி புரிந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதவியும் கொடுத்து வச்சு அடுத்து என்ன, பணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது ஒரு இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தார்களா? இதை நாம சிந்திச்சு பார்க்கணும். எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க, 10க்கு 10 கூட கிடையாது, தொழுதா கால் வலிக்கும், தூங்க முடியாது, 2 பேரும் நிம்மதியா அந்த வீட்டுல படுத்து உறங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்புகளோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு முறை சஹாபி புகாரில் இந்த செய்தி வருகின்றது, அசர் தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது வைக்கிறாங்க. சஹாபாக்கள் அசரை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். திடீர்னு அசர் தொழுகை முடிஞ்சவரை ரசூல் என்ன பண்றாங்க, குடும்பத்துக்கு ஓடுறாங்க. ஓடி தன்னுடைய மனைவி மாணவர்களுடைய ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு தங்க கட்டி எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி எல்லாம் வைத்துள் மால ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சுட்டு சஹாபாக்கள் கிட்ட விளக்கம் கொடுக்குறாங்க. எனக்கு தர்மமாக ஒருவர் ஒரு தங்க கட்டியை கொடுத்தாரு. தொழுகையில் இருந்த போது அந்த தர்மத்திற்காக வந்த அந்த தங்க கட்டி எனக்கு நினைவுக்கு வந்தது.
ஒருவேளை இன்று இரவு நான் இறந்துவிடும், இன்ற இரவு நான் மரணித்து விடுவோம் என்று அஞ்சி அந்த தங்க கட்டியை நான் ஒருவேளை மரணிச்சிட்டேன்னா அந்த கட்டி என்னுடையது என்று நம்பி என்னுடைய குடும்பத்தார்கள் செலவு செய்து விடுவார்கள். அதற்காகத்தான் நான் வேகமா ஓடினேன். விரைந்து ஓடி போய் அந்த தர்ம பொருளை பைத்துல் மால நான் ஒப்படைச்சேன். அதை விநியோகம் செய்ய சொல்லி கட்டளையிட்டு வந்தேன்னு விளக்குறாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள்? அதிகாரத்துக்கு வரக்கூடிய முக்கியமான நோக்கம் எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிருக்கணும், எப்படியாவது பொருளாதாரத்தை ஈட்டிருக்கணும். சாதாரண குமாஸ்தான்ல இருந்து அமைச்சர் வரை லஞ்சம் வாங்கியாவது பணம் சம்பாதிச்சிருக்கணும், ஊழல் செய்யாவது பணத்தை சம்பாதிச்சிருக்கணும். எப்படியாவது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அதிகாரத்தின் மீது போதையாக சொல்லுகின்றார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டாக இதற்கு மத்தியில் நமக்கு விளங்கி இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்துல ஒரு மாபெரும் ஆட்சியாளர், ஒரு அரசர் தன்னுடைய மரண நேரத்துல மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு போய் சஹாபாக்கள் உதவியோட போறாங்க, நகரக்கூட முடியல. அந்த சூழல்ல பள்ளிவாசலுக்கு போய் மிம்பரில் ஏற்கனவே மதீனாவுடைய மக்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். அழைத்து அந்த மக்களிடத்துல சொல்றாங்க, என்னுடைய மக்களே, என்னுடைய சகோதரர்களே, நிச்சயமாக என்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னுடைய மரணம் நெருங்கிடுச்சுமா, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது. அதிகாரத்தில் இருந்த காலத்தில் நான் யாரையாவது முதுகில் அடித்திருந்தால் இதோ என்னுடைய முதுகு, அவர் வந்து என்னை பழித்துக் கொள்ளட்டும். அவன் கொண்டு சத்தத்துள்ளாக இருந்தன், யாரையாவது நான் மனநோக்கும்படி செய்திருந்தால் இதோ என்னுடைய உள்ளம், என்னை அவர்கள் எசைப்பாடி பழி தீர்த்துக் கொள்ளட்டும். அவன் கொண்டு அகத்துள்ளாகும் மாலன், நான் யாருடைய பணத்தையாவது எடுத்திருந்தால் இதோ என்னுடைய பணம், அவர்கள் என்னுடைய பணத்தை எடுத்துக் கொள்ளட்டும். நான் வந்து யாரும் என்கிட்ட சொல்லக்கூடாது. நபி கிட்ட போய் நாம பழி தீர்த்துதா நபி நம்ம கோவப்படுவாரு, நபி கோவப்படுவாருன்னு யாரும் நினைக்க கூடாது. அந்த கோபப்படுவது என்பது என்னுடைய பண்பு அல்ல. யாரெல்லாம் என்னால் நான் அதிகாரத்தில் இருந்த போது என்னால் மன கஷ்டப்பட்டீங்களோ அவர்கள் எல்லாம் வந்து என்னை பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று தான் மரணிக்கும் தருவாயில் தன் அதிகாரத்தில் உலகத்தில் எந்த ஒரு சிறு அநீதிக்கு கூட இடமளிக்காத அளவிற்கு அதிகாரத்தை அழகாக ஆண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகார போரையில் மக்களை துச்சமாக மதிக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களுக்கு மத்தியில, இவ்வளவு மோசமான அதிகாரிகளுக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஒரு அதிகாரி நம்ம இடத்துல உருவாக முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை தான் நாம் தேர்ந்தெடுக்கின்றோமா? இதை நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பல அதிகாரங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு வகையில அதிகாரத்தை உடையவராக இருக்கின்றான். நாம அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், அதிகாரத்தில் அமர்வர்களை, அதிகாரத்தில் உட்கார்பவர்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றோம், இதை அழகாக ஆழமாக ஆலோசனை செய்து சிந்திக்கக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும். எனது உரையை தெரிவு செய்கின்ற வாசகர் சொல்லியிருந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும்.